துளசி ஆகட்டும், வில்வமாகட்டும், தினமும் நாம் இதை ஒரு பூஜையில் சேர்த்துக்கும் பொழுது எவ்வளவு நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குது இல்லையா? இது கடவுளனுடைய ஆசீர்வாதத்தையும் நமக்கு வாங்கி தருது. அது இல்லாமல் அந்த பூஜை முடிஞ்ச உடனேயே அந்த அருகம்புல்லாகட்டும், இந்த வில்வமாகட்டும், பெருமாளுக்கு சாத்தக்கூடிய, விஷ்ணுவுக்கு சாத்தக்கூடிய துளசி ஆகட்டும், அதை நாம் உட்கொள்ளும்போது நம்முடைய உடல் நல்ல நோய் எதிர்ப்பாற்றலோடு இருக்கும் அப்படின்றது தான் இந்த புராணம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆக இந்த அருகம்புல் எப்படி இந்த பூஜையில் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் காரணம். ஏன்னா விநாயகர் வயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அனலாசுரன் எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் விநாயகரை துன்பப்படுத்தலாம் அப்படின்றதுனால இன்னைக்கு வரைக்கும் நாம அந்த அனலாசுரன் மீண்டும் விநாயகரை எந்த வகையிலும் துன்பப்படுத்தக்கூடாது அப்படின்னு நாம தினந்தோறும் விநாயகர் பூஜை அப்படின்றத செய்யும்போது தினந்தோறும் விநாயகருக்கு அந்த 2 அருகம்புல் அப்படிங்கிறத வைக்கிறோம். இதுதான் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தக்கூடிய புராணங்கள் சொல்லக்கூடிய கதை.